गाइस நம்மளோட நியூ ஃப்ரெண்ட். ஹாய். உங்க பேரு? சத்தா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? பெங்களூர்ல இருந்து. பாண்டிச்சேரி எப்படி இருக்கு? சூப்பர் தான். there are lot of places. ஆனா இப்போலாம் ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ நடக்கல because covid இப்போ தான் 4 நாள் முன்னாடி தான் apparently everything is open. ஸோ கொஞ்சம் பார்த்து போகணும் இடத்துலாம். ஆரோவில் ஓப்பன் ஆயிருக்கு, பேரடைஸ் பீச் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் இது ராக் பீச். இது ராக் பீச் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் ஐ டோன்ட் நோ இது எந்த பீச்சுன்னு தெரியல. ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ராக் பீச். இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நிறையா மூவியில் வரும் ஷூட்டிங் ஸ்பாட்டு. சரி அது அப்படியே வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். ஸோ இந்த பிளேஸை வந்து நம்மளுக்கு இன்ட்ரோ பண்ணது அப்படின்னு சொன்னால் இவங்க தான். ஆனால் மேலே அது ஓப்பனாக இருக்குல்ல? ஆமாம், அது ஓப்பன் இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியா ஆனந்த் இருக்காங்களா, அவங்க வந்து இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோ இங்கே பாருங்க, தெரியுதா? இது ஸோ இவங்க தான். நெக்ஸ்ட்டாக இன்னொரு ஸ்ட்ரீட் வந்து இருக்குது. இது என்ன ஸ்ட்ரீட்டு? ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரீட்டுங்களா? டுமா ஸ்ட்ரீட். டுமா ஸ்ட்ரீட். ஆமாம், அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே இந்த ஸ்ட்ரீட்டில் என்ன ஃபேமஸ்ஸு? இந்த ரோடு எண்டில் ஃப்ரெஞ்ச் கவர்னர் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே ஒரு கேஃபே இருக்குது. அந்த கேஃபேயோட பேர் ஃப்ரெஞ்சில் இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் இட் இஸ் லைக் கேஃபே ஃப்ளேவர்ஸ். எல்லாமே இந்த ஃப்ரெஞ்சு ரிலேட்டடாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக. இந்த ஸ்ட்ரீட்டை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கே. இந்த ஸ்ட்ரீட்டு அண்ட் நெக்ஸ்ட் 5 ஸ்ட்ரீட்ஸ். ஓ, நெக்ஸ்ட்டு 5 ஸ்ட்ரீட்டும் இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து நிறையா மூவிஸில் வந்துருக்கு, நானே வந்து பார்த்துருக்கேன். கவர்னர் மாளிகையிலேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்குது. எல்லாமே பீச் ஓரத்தில் தான் இருக்குது. என்ன சொல்கிறது, ஃப்ரெஞ்ச் ஏரியா ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து இங்கே வந்து குடியிருக்க வந்தவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து ஆள வந்தவங்களா இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே பேஸ் பண்ணினது தான் இந்த ஏரியா. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் கவர்னர் மாளிகை. நான் கிளம்புறேன், இது மாதிரி ஒர்க் இருக்குதுன்னு சொன்னேன். சரி, அவங்களும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இஸ் ஃப்ரம் பெங்களூர். ஓகே, பரவாயில்ல. அதுக்கப்புறம் நல்லா நம்மளுக்கு வந்து நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். அதுவும் இல்லாத இந்த வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க, பிரியா ஆனந்த் வந்து இங்கே ஷூட்டிங்க்கு வந்துருந்தாங்க. ஸோ நாங்கள் பக்கத்தில் தான் 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் பீச் ஓரத்தில். ஸோ அவங்களும் வந்து என்ன சொல்கிறது, பக்கத்துலேயே வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock ஆச்சு. இங்கேருந்து சென்னை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 120 kilometers. ரவுண்டாக நான் சுற்றி போகணுங்களா? சரி, பாண்டிச்சேரியை விட்டு வெளியே போகிறோம். டாட்டா. இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணும் இங்கே. ஸோ வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி 2 செக் போஸ்ட்டை வந்து கடந்துட்டேன், ஆனால் வந்து அங்கேயும் போலீஸ் பிடிக்கல. ஸோ 3வது ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அங்கே தான் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்ப்போம் அங்கே செக் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். ஒரு டோல்கேட் வரும், அந்த இடத்துல வந்து காமிச்சிருப்பேன். அது பாண்டிச்சேரி டோல்கேட்டா இல்லை என்ன டோல்கேட்டுன்னு சொல்லி நான் வரும்போதே சொல்லியிருப்பேன். அந்த டோல்கேட்டு தேட்டு தான் செக் பண்ணுவாங்க பாண்டிச்சேரியில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா. ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து கீர் வண்டி எடுத்து மேக்ஸிமம் கீர் வண்டியை வந்து ஓட்டுறாங்க. என்ன சொல்கிறது, ஸ்ப்ளெண்டரு, இந்த ஹோண்டா சைனு, அதுக்கப்புறம் இந்த பல்சரு, அதுக்கப்புறம் இல்லைன்னா வெஸ்பா ஸ்கூட்டி அது மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க. எனக்கு இந்த லைட்டு போட்டு ஓட்டுறதே வந்து எனக்கு பிடிக்காது. அதனால தான் நான் சீக்கிரம் கிளம்புனேன். இல்லைன்னா நான் இருட்டில் கூட கிளம்பியிருப்பேன். இந்த டோல்கேட்டையும் வந்து கிராஸ் பண்ணுறோம், ஆனால் இங்கேயும் வந்து யாருமே நம்மளை வந்து பிடிக்கல. அவ்வளோதான். ஸோ கடந்தாச்சு நம்ம.
ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுதுப்பா. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம திருப்பதி தான். ஏழுகுண்டல வாடா, சென்னை வாடா, வந்துடுறோம் வாடா. வரேங்கப்பா. என்ன வண்டி? புல்லட் 350 நினைக்கிறேன். ஆமாம், பெட்ரோல் வண்டி. வேறு லெவலில் போட்டு போகுது வருங்க. 90 போகுது அந்த வண்டி. ஈவினிங் டைம் வியூ பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இந்த பிரிட்ஜை வந்து தாண்டின உடனே உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். என்னென்னா, ஐயோ இங்கே பாருங்கள், இதுதான்ப்பா வியூ. 2 பக்கம் இதோ சூப்பராக இருக்குல்ல. இந்த பிரிட்ஜை தாண்டி ஒரு செக் போஸ்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்லோவாக வந்து போய்க்கலாம். ஒரு 80 தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பார்ப்போம். அழகாக இருக்குதுங்க இந்த பிரிட்ஜில். நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கிறதா இருந்தால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்டா இதுக்கு வேண்டி இவ்வளோ தூரம் வர சொல்கிறியாடா, உனையெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ஒரு 74 கிலோமீட்டர் வந்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருந்து இருக்கும். பெட்ரோல் வந்து போய் சேராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் 80 எடுத்துகிட்டு வரேன்ல. இருங்க அதனால். ஸோ எங்கேயாச்சும் கடை பார்த்தேன்னா, கடை இல்லை பெட்ரோல் பங்கு பார்த்தேன்னா அடிச்சுட்டு போகலான்னு சொல்லி தான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் இன்றைக்கி தெரிஞ்சிடும் எவ்வளோ நேரத்தில் வந்து ஏன் இன்றைக்கி தெரிஞ்சிடும் எவ்வளோ நேரத்தில் வந்து பாண்டிச்சேரி டு சென்னையில் வந்து நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்காமல் போயிட்டுருக்கிறேன். இப்போ வேணால் இன்ஜின் சீட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களே இதேமாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எனக்கு ஒரே ஸ்பீடில் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். கையெல்லாம் அப்படியே ஒரே இதில் பிடிச்சிட்டுக்கிறதுக்கு பிடிச்சிக்கோ, கை வலிக்கும் நல்லா. அதுதான் பிரச்சனையே. இப்போ வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம தேடணும். அங்கே போயிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு பெட்ரோல் வந்து போட போகிறோம். எவ்வளோக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100 அவ்வளோக்கு தான் வந்து போட போகிறோம். ஓகே, மகாபலிபுரத்துக்கு வந்து அங்கே ஒரு 19, 20, இன்னொரு எப்படி இருந்தாலும் ஒரு 480 550 கிலோமீட்டர் ஆயிரும் நான் என்னோடய பிளேஸுக்கு வந்து போகும்போது. அப்போ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்? 70 கிலோமீட்டரா? சாரி, இதுவே 87, 90 ஆச்சா. 10, இன்னொரு 60 கிலோமீட்டர் இருக்குது. சபா எப்படித்தான் வந்து போகிறேன்னு தெரில. மகாபலிபுரம் வந்துட்டு அதுக்கப்புறம் போகிறதே வந்து தெரியாது. ஸோ அது இன்னுமே வந்து காணோம். ஹைபீம் போட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. ஹைபீம் எதுக்காக போடுறாங்கன்னா, அவங்க லோடெல்லாம் வந்துட்டுருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹைபீம் போடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஓட்டி மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் இடம் இருக்குதுன்னு பாருங்கள். ரோடு ஃபஸ்ட்டு கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். கிளியராக தான் இருக்குது. இறங்கி ஓட்டினீங்கன்னா அவ்வளோதான், ஓட்டக்கு எடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி பண்ணிட்டு போயிடலாம், பெஸ்ட்டு. ஆனால் என்ன வழுக்காமல் பார்த்துங்க, ரொம்ப ஓவரால் ஓட்டிடுறதுங்க அதில். ஏன் எங்கேயாச்சும் நான் நிப்பாட்டலான்னு சொல்லி பார்க்குறேன் ஏதோ ஒரு பேக்கரியில். ஏன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தொடர்ந்து நிப்பாட்டாமையே வந்து ஓட்டிட்டேன். அதனால தான். ஸோ ஓரங்கட்டி செலிப்ரேட்டி அப்படின்னா என்ன சொல்கிறது, அப்படி தான் பண்ணுவாங்க. கொடை பிடிக்கிறாங்க, செருப்பு போட்டு விட்றாங்க, மண் அப்படின்னா தொடச்சி விட்றாங்க. ஸோ வேறு லெவலில் பண்ணாங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும். ஸோ சில பேர்த்துக்கு அது வந்து சையாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த ஆசை இருக்கும், நம்மளுக்கு ஒரு நாள் இதாகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே சக்ஸஸ் ஆகும். ஸோ கவலையே படாதீங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்சவரை சக்ஸஸ் ஆகும். என்ன நம்மளும் ரொம்ப தூரமாக வந்துட்டுருக்குறோம், இன்னும் ஒரு டோலே வரல. லாஸ்ட்டாக ஒரு டோல் வந்துச்சுன்னா அடுத்தது வாட்டர் டேங்க் வரும். அதுலேருந்து லெஃப்ட் எடுத்து சோழநல்லூர் போகலான்னு பார்த்தா இன்னும் டோலே வர மாட்டேங்குது. நானும் போயிட்டு இன்னும் போயிட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 122 கிலோமீட்டர் விடாமல் நான் ஸ்டாப்பாக வந்து போட்டிகிட்ருக்கிறேன் வண்டியை. ஸோ நல்லா பயங்கர ஹீட்டு. ஸோ இதான் சீட்டிங்காக இருக்க ஒரு நல்ல இது. ஸோ இந்த டைமில் மழை பெஞ்சுன்னா நல்லாயிருக்கும். மழையில் ஓட்டினா ஸோ அந்த சூடாகாமல் உரைமானம் ஆகும். ஸோ அந்த சூடாகாமல் உரைமானம் ஆகும்போது ஹீட் இல்லாமே வந்து சீட் ஆகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இதாகும். நகர சென்னை அன்புடன் வரவேற்கிறது. அன்புடன் நீங்கள் வரவேற்கிறீங்க எப்போ. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த வாட்டர் டேங்க்லேருந்து லெஃப்ட்டு போனால் ஸோ சோழினூர் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து முடிக்கிறேன். அப்படியே ஏன் போய்ட்றா திடுதப்புன்னு திருப்புறாரு இண்டிகேட்டர் போடாமல். நானும் பின்னாடி போயிட்டுருக்கிறேன் பேப்பர் பேன் பேசிட்டு. ஸோ சேட். நம்ம இன்றைக்கி வந்து எந்த ஒரு சம்பவத்துலேயுமே பார்க்கல. ஸோ கடவுளுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லுவோம். ஸோ அதுவும் இல்லாத ஸோ வண்டிக்கு ஒரு தீனி போடுற மாதிரிலையோ போயிட்டு எனக்கு ஒரு நல்ல தீனி போடணும். நான் நல்லா கூட ஒன்றும் சாப்பிடல, நல்லா கூட தண்ணி குடிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் ட்ராவல் அப்போ முக்கியமாக வந்து தண்ணி எடுத்துங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ நான் சொல்கிறது யாரும் கீப் அப் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்ப்போம்.
ஆஹா, இந்த ஆட்டோ நகருன்னு சொல்லி பார்த்தா நகரவே இல்லை. சரி, ஓகே. ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் கீழே 2 கிலோமீட்டரு சோழிநல்லூர் டோல்கேட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு நான் வந்து வீடியோ முடிக்கிறேன். அப்பா ஒன்றும் முடியலடா. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ரைடு ஒரு 300 கிலோமீட்ரு, ஒரு குறிப்பிட்ட கம்மி டைமில் வந்து 300 கிலோமீட்டர் வந்து அடிச்சிருக்கிறேன். அதனால தான் வந்து ஒரே பெயினாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஏதோ ஒன்று இருந்துச்சு, உங்களோட ஏதோ ஒன்று சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சினிமேட்டிக் நான் எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாத பாண்டிச்சேரி இன்னொரு ட்ரிப்பு வந்து போகலாம், ஆனால் இப்போ கிடையாது, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து போகலாம், போயிட்டு நிறையா வீடியோஸ் வந்து எடுக்கலாம். ஸோ கைடன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் சோழிநல்லூர் டோல்கேட் வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்குது, நாங்கள் போய்ட்டு ஜூஸ் சாப்பிட்லான்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டாடா பாய் சைனிங் ஆஃப் ரித்திக் கோகுல். வேற ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம், வேற ஒரு ரைடில் வந்து பார்ப்போம். ஸோ லவ் யூ ஆல் அண்ட் சேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்பா, இந்த இடம் தான் நம்மளுக்கு சரியாக இருக்கிறது இல்லைப்பா.